ஜெனசிஸ் சாப்டர் 6. இந்த 6ஆம் அதிகாரத்திலே நாம் கொப்பேர் மரம், கோஃபர் வுட், அதை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, இந்த கொப்பேர் மரம் பேழை செய்வதற்காக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அதாவது தெரிவு செய்யப்பட்ட மரம். The gopher wood is the tree chosen by God. ஆதியாகமம் 6:14 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நோவாவிடம், நீ ஒரு கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. நோவா was instructed to build the ark by God. அநேக மரங்கள் இருந்தும் கொப்பேர் மரம் தெரிவு செய்யப்பட காரணம், இந்த மரம் மிகவும் நீளமான, வலிமை தன்மையுள்ள, பலம் நிறைந்த, எந்த கால சூழ்நிலையும் தாங்கிக் கொள்ளுகின்ற, ஒருவராலும் பராமரிக்கப்படாமல் தானாகவே வளர்க்கப்படுகிற மரம். இந்த கோஃபர் வுட் நமக்கு கற்றுத்தருகிற முக்கியமான காரியம், மனிதராகிய நாமும் கூட கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு, பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு, அவருடைய வேலையை செய்வதற்காக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக படைக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக, இந்த கோஃபர் வுட் பேழை செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்த, அதாவது தன்னையே தியாகம் செய்த மரம். தி கோஃபர் வுட் டெடிகேட்டட் இட்செல்ஃப் டு காட்ஸ் ஒர்க். ஆதியாகமம் 6:15-16 பேழை செய்வதற்கான இந்த கோஃபர் வுட் எப்படி முறிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழமாக இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி, மேல்தட்டுக்கு ஒரு முழத்தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து, பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து, கீழறையையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும், 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். இப்படியாக இந்த கொப்பேர் மரம் வெட்டப்பட்டு, செதுக்கப்பட்டு பேழையாக வடிவமைக்கப்படுகிறது. இந்த கொப்பேர் மரம் நமக்கு உணர்த்துகிற காரியம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் உடைக்கப்பட வேண்டும். நம்முடைய நேரத்தை, நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய பணத்தை தியாகம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த கோஃபர் வுட் எப்படி ஆர்க்காக மாற்றப்பட்டு அழிவிலிருந்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மிருக ஜீவன்களையும் காப்பாற்ற பயன்பட்டதோ, அதே போல் நாமும் மற்றவர்களுக்கு பயன்பட அழிவில் இருக்கிற மக்களை கடவுளுக்கு நேராக வழிநடத்த முடியும். மூன்றாவதாக, இந்த கொப்பேர் மரம் நற்கிரியை செய்வதற்காக பயன்பட்ட, அதாவது எஜமானுக்கு உபயோகப்பட்ட மரம். தி கோஃபர் வுட் யூஸ்ட் பை த மாஸ்டர் டு பெர்ஃபார்ம் குட் டீட்ஸ். 40 நாள் பெருமழை, பேழைக்கு வெளியே ஒரு கூட்டம் அழிந்து போனதான மக்கள். ஆனால் பேழைக்குள் இருந்த அனைவரும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இந்த பேழை பயன்படுத்தப்பட்டது. நாமும் கூட கண்ணீர், கவலை, துக்கம், துன்பம், வியாதி, அமைதியற்ற சூழ்நிலை, இவைகளில் அமிழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை இவைகளிலிருந்து மீட்டு, கிறிஸ்துவின் அன்பிலே கிறிஸ்துவுக்குள் அவர்களை வழிநடத்த நாமும் பரிசுத்தமும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியாயும் இருக்கும்படிக்கு இந்த கொப்பேர் மரம் நம்மை உணர்த்துகிறதாயும் இருக்கிறது. இப்படிப்பட்ட பயனுள்ள, உபயோகமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமை சேர்ப்போம். ஆமேன். யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கொப்பேர் மரத்தை பற்றி சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்துகிற பாத்திரமாக எங்களை நீங்கள் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகரை மண்டை வழி நடத்தும் உதவி செய்யுங்க. ஆமேன்.